நம்முடைய ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் ஈமானுடைய 6 அடிப்படைகளை பற்றி அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதற்கான ஆதாரங்கள் என்ன, இதெல்லாம் சொல்லிட்டாங்களா. அடுத்து முதல் அடிப்படை என்ன? அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொள்வது. இந்த நம்பிக்கையுடைய முழு கரு, அதனுடைய உயிர் எதுல தெரியுமா? தௌஹீத். தௌஹீதை பற்றிய அறிவு தான் அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அல்லாஹ்வை ஈமான் கொள்வதை பற்றி அறிவு. தௌஹீத் என்றால் ஒருமைப்படுத்துவது. அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவன்தான் வானங்களை பூமியை படைத்த உண்மையான ரப்பு என்று முதல்ல ஒருமைப்படுத்துறது. அவனை தவிர வேறு யார் ரப்பு இல்லை, அவனுக்கு இணையாக படைப்பவர் யாரும் இல்லை, அவனுக்கு இணையாக பரிபாலிக்கிறவர் நிர்வகிப்பவர் யாரும் இல்லை, அவனுக்கு இணையாக வாழ்வாதாரம் அளிக்கிறவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய ருபூபியத், அவன் தான் ரப்பு என்பதில் அவனை முதல்ல ஒருமைப்படுத்துறது. இதைத்தான் தௌஹீதுர் ருபூபிய்யா என்று சொல்லப்படும். எங்க சொல்லுங்க? ருபூபிய்யா, ருபூபிய்யா சொல்லுங்க. ருபூபிய்யா இது என்னன்னு கேட்டா அல்லாஹ் ரப்புன்னு நம்புறது, அல்லாஹ்வை தவிர வேறு யார் ரப்பு இல்லைன்னு நம்புறது. இரண்டாவது தௌஹீதுடைய வகை என்னன்னா தௌஹீதுல் உலூஹிய்யா, அதாவது நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை. வேறு யாருக்கு எந்த இபாதத்தையும் எந்த வணக்க வழிபாட்டையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் உறுதியா உண்மையா அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறது. இங்கே அவரு எப்படி ஒருமைப்படுத்துறாருன்னா எல்லா வணங்கப்படுகிற விஷயங்கள் அத்தனை நிராகரிச்சுட்டு அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் தனிச்சு ஒருமைப்படுத்துறான். இந்த நம்பிக்கைக்கு பேரு தான் தௌஹீதுல் உலூஹிய்யா. எங்க சொல்லுங்க? உலூஹிய்யா சொல்லுங்க. உலூஹிய்யா, உலூஹியாங்கிறது என்ன தெரியுமா? இலாஹுங்கிற வார்த்தையிலிருந்து வருது. இலாஹ் இந்த வார்த்தை நம்ம ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு வாக்கியத்துல இருக்குது. என்ன வாக்கியம் அது? கலிமா தய்யிபா, லா இலாஹ இல்லல்லாஹ். ருபூபியாங்கிற வார்த்தை ரப்புங்கிற வார்த்தையிலிருந்து வருது. ஆகவேதான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் ரப்பு இல்லைன்னு சொல்றது ருபூபியத்து. அல்லாஹ்வை தவிர இலாஹ் வணக்கத்திற்கு தகுதியான யாரும் இல்லைன்னு சொல்றதுதான் உலூஹியத், அதுதான் தௌஹீதுல் உலூஹிய்யா. மூன்றாவது வகை தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். அஸ்மா அப்படின்னா என்ன? என் தங்கச்சி, எங்க அக்கா பேர் அஸ்மா, அந்த அஸ்மா இல்லை. அஸ்மா என்று சொன்னா பெயர்கள் அர்த்தம், நேம்ஸ், அல்லாஹ்வுடைய நேம்ஸ். அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய பேரழகு பெயர்கள், மிக மிக அழகான பெயர்கள், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் நேம்ஸ். அந்த பெயர்களைத்தான் அல் அஸ்மா என்று சொல்றோம். வஸ்ஸிஃபாத், சிஃபத் என்று சொன்னா பண்பு, தன்மை. ஒவ்வொன்றுக்கும் சிஃபத்துன்னு ஒன்று இருக்குது. மனிதனுக்கு இன்னென்ன சிஃபத் இருக்கும். மனிதன்னா அவனுடைய தோற்றம், ஒரு தலை இருக்கும், 2 கை இருக்கும், 2 கால் இருக்கும், முகத்துல 2 கண் இருக்கும், இது சிஃபத். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும், ஒரு கேமரானா அது கையில பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மொபைல்னா கையில பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கான சிஃபத். ஒரு பேனானா பிடிச்சி எழுதுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிஃபத். சேர் அப்படின்னா அது உட்கார்ற மாதிரி சிஃபத்து, அது உட்கார்றது உட்காரலாம், உட்காரலாம். சாயலாம், சாய முடியாத சேர் இருக்குது, அது ஸ்டூலு, அது ஸ்டூலுன்னு சொல்லுவோம், இது சேர்ன்னு சொல்லுவோம். பெஞ்சுனா அது வேற. ஒரு கட்டடம்னா அதுக்கான சிஃபத் என்ன? அந்த கட்டடத்துல சுவர்கள் இருக்கும், அதெல்லாம் இருந்தா தானே கட்டடம். வெறும் தரையை காட்டிட்டு கட்டடம் இருக்குன்னு சொன்னா எங்க தரையை காட்டுறீங்க கட்டடங்கிறீங்கன்னு கேட்போமா இல்லையா? ஏன்னா கட்டடம்னா அதுக்கான சிஃபத், அதனுடைய பண்பு என்ன? அதுக்கு சுவர்கள் இருக்கும், ரூஃப் ஒரு கூரை இருக்கும், மோல்டிங் இருக்கும், ஏதாவது. இப்ப இதெல்லாம் அரபியில சிஃபத், தன்மை, பண்பு என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை எல்லாம் விட்டு தாண்டி படைப்புகளுக்கு அப்பாற்பட்ட மிக உயர்ந்த, எதுக்கும் கட்டுப்படாத, அறிவுக்கு எட்டாத, சிந்தனையால் நம்மால் நிறுவவே முடியாத, நம்மால் உணர முடியாத மகத்தான சிஃபத்தோடு இருக்கிறான், மகத்தான பண்புகளோடு இருக்கிறான். அந்த பண்புகள் எந்த ஒரு படைப்புக்கு சமம் இல்லை, உயர்ந்தது. படைப்புகளை போல அல்ல, படைப்புகளுடைய பண்போடும் அவன் இல்லை, எந்த படைப்பும் அவனுடைய பண்போடு இல்லை. இதைத்தான் சிஃபத். அப்ப அல்லாஹ் தன்னை பத்தி எப்படிலாம் சொல்லியிருக்கிறானோ அதுதான் சிஃபத். அவருடைய பண்புகள்னு என்னென்ன சொல்லியிருக்கான் அதுதான் சிஃபத். இந்த சிஃபத்துங்கிற வார்த்தை பண்புன்னு சொல்றோம் இல்லையா?
இதனுடைய ப்ளூரல் பன்மை வார்த்தை தான் சிஃபாத். சிஃபாத் என்று சொன்னா ப்ளூரல் வார்த்தை பண்புகள், தன்மைகள் என்று சொல்றோம். அப்ப தௌஹீதுல் அஸ்மா வஸ் சிஃபாத் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் நம்பிக்கை கொள்றது. இதுல அல்லாஹ்வுடைய பெயர்கள் எதையும் எந்த ஒரு படைப்புக்கும் இணை இல்லாம நம்பிக்கை கொள்றோம். அல்லாஹ்வுடைய பண்புகள் எதையும் எந்த ஒரு படைப்புக்கும் இணை இல்லாம தனிச்சு அவனுக்கு மட்டும் உரியதுன்னு நம்புறது. இத அந்த பண்புகள் நம்முடைய அறிவுக்கு எட்டுதோ எட்டலையோ அதை பத்தி பொருட்படுத்த மாட்டோம், நம்பிக்கை கொள்ளணும். எந்த படைப்புக்கு ஒப்பிடாம நம்பணும், அதை மறுக்காம நம்பணும், அதை திரிச்சு பேசாம நம்பணும், அதுக்கு உதாரணம் சொல்லாமல் நம்பணும், அது நமக்கு விலங்கலை இருக்க கேள்வி கேட்டு நோண்டாம நம்பணும், அப்படியே நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ் அந்த மொழியில அரபியில இப்படித்தான் குர்ஆன்ல அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்தை சொல்லணும். அல்லாஹ் அறிந்தவர், இதை நான் அப்படியே நம்பிக்கை கொள்றேன், நான் எதோட ஒப்பிட மாட்டேன், நம்பிக்கை கொள்றேன். தௌஹீதுடைய 3 வகைகள் இதுதான். தௌஹீதுல் ருபூபிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் சிஃபாத். இதைத்தான் நம்முடைய ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இங்க ஆரம்பத்துல நமக்கு ஒரு அறிமுகமா கொடுக்க போறாங்க. ஆனாலும் எடுத்தோடனே இந்த வகைகளை நம்முடைய ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இங்க விளக்கல. அவங்க நேரடியா தௌஹீத் அப்படின்னு சொன்னால எதை குறிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. தௌஹீத் அப்படிங்கிற வார்த்தை சொல்லும் போது எடுத்தோடனே அது ருபூபியத்தை குறிக்காது, அஸ்மா வ சிஃபாத்தையும் குறிக்காது, இபாதத்துகளை மட்டும் குறிப்பிடக்கூடிய தௌஹீதை தான் குறிக்கும். அப்ப தௌஹீதுடைய எந்த வகை அது? உலூஹியா. தௌஹீதுல் உலூஹியா தான் தௌஹீதுங்கிற வார்த்தை குறிக்கக்கூடிய நேரடியான தௌஹீத். ஏன், என்ன காரணம்? அதைத்தான் இந்த பாடத்துல படிக்க போறோம். ஏன் தௌஹீதுன்னு சொன்னா ருபூபியத்தை சொல்லல எடுத்தோனே? ஏன் தௌஹீதுன்னு சொன்னா அஸ்மா சிஃபாத்தை சொல்லல எடுத்தோனே? உண்மையான காரணம், தௌஹீதுல் ருபூபியாவும் தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத்தும் எதுக்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தௌஹீதுல் உலூஹியாவுக்காக தான். அப்படின்னா என்ன, அல்லாஹ்வை வணங்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்புன்னு தெரிஞ்சுட்டா யாரை வணங்கணும்? அப்போ அல்லாஹ்வை தான் வணங்கணும். அதான் உலூஹியா. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அப்ப அவர் யாரை வணங்கணும்? யாரை வணங்கணும்? அல்லாஹ். அது என்ன? உலூஹியா. ஆகவேதான் தௌஹீதுனாவே அந்த வார்த்தை தௌஹீதுல் உலூஹியாவை தான் குறிக்கும். வழக்கத்துல, பேச்சு வழக்கத்துல தௌஹீதுன்னு சொன்னா தௌஹீதுல் உலூஹியாவை தான் குறிக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, விளக்கம் சொல்லும் போதுதான் ருபூபியத்து, அஸ்மா சிஃபாத்து, இது எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை பற்றி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்தியாக சொல்லப்படுபவை. ரெண்டா பிரிச்சுக்குங்க. முதல்ல இல்ம், அறிவு, கல்விங்கிற அடிப்படையில் சொல்லப்படுறது ருபூபியத்து, அஸ்மா சிஃபாத். செயலாக பார்க்கிறது இருக்குதுல்ல, அது என்ன? வணக்க வழிபாடுகள். அந்த வணக்கங்கிறது தௌஹீதுல் உலூஹியா தான். ஏன்னா இது நம்முடைய செயல்களை கொண்டு வெளிப்படுத்துறது. கல்வியால் வெளிப்படுத்தப்பட்டது தௌஹீதுல் ருபூபிய்யா, அஸ்மா சிஃபாத். செயல்களால் நம்மிடமிருந்து வெளிப்படுவதுதான் தௌஹீதுல் உலூஹியா. லா இலாஹ இல்லல்லாஹ் அதுதான் சொல்லுது. ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ்ல உலூஹியத்தை பத்தி தான் நேரடியா இருக்குது. ருபூபியத்தை பத்தி, அஸ்மா சிஃபாத்தை பத்தி அது நேரடியா இல்ல, மறைமுகமா அது வரும். உலூஹியத்துக்குள்ள அது வந்துரும். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற நோக்கமே என்ன? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், வேற எதையுமே வணங்க கூடாது. எல்லா இபாதத்துக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம், வேற எதுக்கும் யாருக்கும் அது சொந்தம் இல்லை. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இதுல உரிமை நம் மீது இருக்குது, வேற எதுவும் இந்த உரிமையை ஓவர்டேக் பண்ணி நம்மிடம் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும் அவனை வணங்குவதுதான் நமக்கு கடமை. இந்த கடமை வேற யாருக்கும் நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்தா ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அப்படிங்கிறது தான் தௌஹீதுல் உலூஹியா. ஆகவேதான் தௌஹீத் என்று சொன்னாலே இங்க ஷேக் அறிமுகம் கொடுக்கிறதே அது உலூஹியாவை தான் குறிக்கும் என்று நமக்கு அறிமுகம் கொடுக்கிறாங்க.